ஒரு முஸ்லிமின் பார்வை இப்படித்தான் இருக்கும். வீண் விரயத்தை வெறுக்கணும். ஆடம்பரம், பகட்டு, அது போன்ற செயல்பாடுகள் இருக்குமையானால் அதை நோக்கி ஒரு முஸ்லிமுடைய உள்ளம், அவனுடைய கவனம் சென்று விடக்கூடாது. அதை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் ஒரு முஸ்லிமினுடைய மனநிலையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எதுலயாவது ஆடம்பரம் அப்படின்னு இருக்குமையானால் அதெல்லாம் ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள். முஸ்லிம்களே அதை ரசிக்கக்கூடிய மனநிலைக்கு மாறிவிட்டார்கள். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அண்மையில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும். உலக பணக்காரர்கள் ஒருவரான அம்பானி விட்டு திருமணம், அதுல உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பட்டியல் போடுறாங்க. பட்டியல் போட்டா ரசிக்கிறாங்க. அவரை பாரு, இவரை பாரு, மாப்பிள்ள கட்டி இருக்கிற வாட்ச பாரு, ஏகப்போகமா செலவு மட்டுமே எவ்வளவு ஒரு திருமணத்துக்கு 5000 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு என்று ஒதுக்கப்படுகிற பட்ஜெட்டை விட அதிகமான ஒரு மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்குனா கூட 4000 கோடி ஒதுக்குவாங்களாம், 3000 கோடி ஒதுக்குவார்கள். இங்க திருமணத்துக்கு இதுவரையும் செலவு செய்யப்பட்ட தொகை மட்டுமே எவ்வளவு? 5000 கோடி மார்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தன், அல்லாஹ்வுடைய பரக்கத் என்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் எதுவென்றால் ஐஸரஹும், செலவு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்ததாக இருக்கிறதோ, செலவு குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த திருமணம். திருமணத்தின் பேரால் செலவு பண்ணாதீங்கப்பா, அதன் பேரால் ஆடம்பரம் பண்ணாதீங்க, காசு பணத்தை பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க. இந்த ஆடம்பரம், மோகம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அடிக்கப்படக்கூடிய பெருமைகள், பகட்டு, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது. அவற்றை ரசிக்கிற மனநிலை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது.